வணக்கம். செய்திகள். தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என பாஜக தேசிய இயக்கு தலைவர் நிதின் நபின் தீவிரமாக வலியுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக அரசு ஊழல், குடும்ப ஆட்சி மற்றும் நிர்வாக சீர்கேட்டில் ஈடுபட்டுள்ளதாக கடுமையாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டி அதை மக்களுக்கு சுட்டிக்காட்டினார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் வேலைக்கு பணம் வாங்கிய ஊழல்கள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதையும் அவர் குறிப்பிட்டு விமர்சித்தார். உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்கும் குடும்ப ஆட்சி மற்றும் சனாதன தர்மத்திற்கு எதிரான கொள்கைகள் சனாதன மத மதிப்புகளுக்கு அவமதிப்பு செய்வதையும் நபின் கடுமையாக விமர்சித்தார். மோசமான சாலைகள், குடிநீர் பற்றாக்குறை மற்றும் அதிகரித்து வரும் போதைப் பொருள் அச்சுறுத்தல் போன்ற நிர்வாக பிரச்சினைகளையும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். பாஜகவின் உத்தி அரசின் தோல்விகளை மக்கள் இயக்கங்களாக மாற்றுவது, மோடி அரசின் சாதனைகளை முன்னிலைப்படுத்துவது மற்றும் கூட்டணிகளை வலுப்படுத்துவது ஆகும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திமுக ஆட்சியை அகற்றி சிறந்த நிர்வாகத்தை வழங்க பாஜக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்குமாறு அவர் வலியுறுத்தினார்.